Welcome to all. நம்ம Civilians Academy-ல TNPSC Surveyor and Draftman-க்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வேயருக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் கொடுத்துருந்தோம். தென் இப்போது டிராஃப்ட்மேனுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்க டெலகிராம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நாம் டிராஃப்ட்மேனுக்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேயருக்கான டெமோ கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, மேடம் சர்வேயருக்கான கிளாஸஸும் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேனை கம்பேர் பண்ணும்போது சர்வேயருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஃபுல் கிளாஸஸ் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியலை, சரிங்களா? பட் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக 100% வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ண முடியல. ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 15-16 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால டெஸ்ட் பேட்சஸ் ப்ளஸ் நோட்ஸ் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெமோ கிளாஸ், அதாவது வந்து சர்வேயருக்கான டெமோ கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டாச்சோமெட்ரிக் சர்வேயிங் வந்துட்டு டெமோ கிளாஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் உடைய டெமோ கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸான அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங், அதாவது யூனிட் 1 ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். டாச்சோமெட்ரிக் சர்வேயிங் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே வந்து பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ரோல் ஆஃப் சர்வேயர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட் வரும். இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி டிராஃப்ட்மேன் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஒரு 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டிராஃப்ட்மேனுக்கு. அதாவது பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் கான்செப்ட் பிளேலிஸ்ட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதிலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ட்ராயிங் எக்யூப்மெண்ட், ரோல் ஆஃப் சர்வேயர்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இதுவரையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சிவிலியன்ஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் வந்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதை தவிர்த்து, சரியா, அது வேண்டாம், ஏன்னா திருப்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லேஅவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ட்ராயிங் ஷீட்டில் வந்து லேஅவுட் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதை பற்றியும் அந்த டைட்டில் பிளாக் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுடைய வரைபடத்தாளில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் A0 ஸ்டார்ட் பண்ணி A7 வரையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்துட்டு ட்ராயிங் ஷீட்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு லேஅவுட்டை வரையணும், கீழே வந்து டைட்டில் பாக்ஸை வந்து வரையணும், சரியா? இந்த ப்ரொசீஜர்ஸை தான் வந்துட்டு லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சுற்றி மார்ஜினை போட்டு கூட வந்து டைட்டில் பிளாக்கை போட்டு வரைகிறீங்களே அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் லேஅவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைபடத்தாளில் வந்து கிட்டத்தட்ட 6 வகைகள் இருக்குது. A0 to A5 வரையும் 6 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் லேஅவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட், அதாவது ஒன்றுத்துக்குமே வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. ஒரு ட்ராயிங் போர்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராயிங் ஷீட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதே மாதிரி ட்ராயிங் ஷீட்டில் லேஅவுட் போடுறதுக்கு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10711 in the year of 1983 அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்டும் இருக்காங்க எக்ஸாமினேஷனில். ஸோ ஒவ்வொன்றுக்கு, அதாவது ட்ராயிங் போர்டோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன, ட்ராயிங் ஷீட்டோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ராயிங் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா சுற்றி வந்து மார்ஜின் வந்து ட்ரா பண்ணுவோம். எதுக்காக இந்த மார்ஜின் ட்ரா பண்ணாங்கன்னா நம்ம அந்த போர்ஷனுக்குள்ளே தான் ட்ராயிங்கை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வரைய வேண்டிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை ஏதுவாக்குறதுக்கு இந்த மார்ஜின் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் மார்ஜின் வரைகிறது மூலயமா தேவையில்லாத போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடுறோம்னா விளக்கிட்டு தேவையான பகுதி, வரைபடம் வரைவதற்கு தேவையான பகுதியில் மட்டும் ட்ராயிங்கை வந்து வரைகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரைபடத்தை வரைய தொடங்கும் முன்னதாக வரைய வேண்டியது என்ன அப்படின்னா லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம லேஅவுட்காக அந்த வரைகிற கோடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து லேஅவுட் கோடுகள் அல்லனா லேஅவுட்டுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிம்டு சைஸ் ஆனது வரைபடத்தாளின் விளிம்புகளில் இருந்து மார்ஜின்களால் சூழப்பட்ட பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது
ட்ரிம்டு ஷீட்டாக இருக்கும். அதாவது ட்ரிம்டு ஷீட்டு அன்ட்ரிம்டு ஷீட்ஸ் பார்ப்பீங்க நீங்கள். டைப் ஆஃப் வந்து ட்ராயிங் ஷீட்ஸ் பார்க்கும்போது ட்ரிம்டு சைஸ் அன்ட்ரிம்டு சைஸ்ன்னு 2 கான்செப்ட் வந்து படிப்பீங்க, 2 டைமென்ஷன்ஸ் வந்து படிப்பீங்க இல்லையா. அப்போது அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்ஜின் போடாமல் இருக்கீங்க இல்லையா, அது ஃபுல்லாகவே அன்ட்ரிம்டு சைஸ். இப்போது நீங்கள் மார்ஜின் போட்டதுக்கு அப்புறமேட்டா அந்த மார்ஜின் போட்டதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த போர்ஷனை ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மார்ஜினே ட்ரா பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் டாப் அண்ட் பாட்டமுக்கு பர்டிகுலர் ஸ்பேசிங்ஸ் வந்து விடணும். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ராயிங் ஷீட்டில் மார்ஜின் நீங்கள் வரையும் போது A0 அண்ட் A1 ட்ராயிங் ஷீட்ஸில் வந்து லெஃப்ட் சைடு, அதாவது இடதுபுறம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 20 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் வந்து ஸ்பேசிங்ஸ் வந்து விடுவீங்க. இதுதான் ஒரு ட்ராயிங் ஷீட்டு. இதில் நீங்கள் மார்ஜின் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 20 mm அப்படின்ற அளவு ஸ்பேசிங்ஸ் விடுவீங்க. டாப் அண்ட் பாட்டமில் கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவு ஸ்பேசிங்ஸ் விடுவீங்க. இது எதில் அப்படின்னா A0 அண்ட் A1ல். இதுவே வந்து A2, A3, A4, A5 டைப்பாக இருந்தால் ட்ராயிங் ஷீட்டை அதில் வந்துட்டு எவ்வளோனா 1 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கே வந்துட்டு இடது பக்கமும் வந்துட்டு ஸ்பேசிங்ஸ் வந்து விடுவீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் ஷீட்டை வந்துட்டு ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ வச்சு நம்ம ட்ராயிங்கை வரைஞ்சிக்கலாம். அதாவது ஹரிசாண்டலாகவும் வைக்கலாம், வெர்டிக்கலாகவும் வைக்கலாம். ஹரிசாண்டல் மீன்ஸ் இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைனா வெர்டிக்கலானா இப்படியும், சரிங்களா, இப்படியும் வச்சு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரைபடத்தினுடைய இருப்பிடத்தை வரைகிற செய்வதற்காக வந்துட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து வரைகிறாங்க. அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு மெல்லிய தொடர்ச்சியான கோடுனால வரைகிறாங்க. அதனுடைய திக்னஸ், ஃப்ரேமுக்கு வரைகிற அந்த கோடு போடுறோம் இல்லையா, அந்த கோடுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.5 மில்லிமீட்டர். அப்போது 1 மில்லிமீட்டருக்கு கம்மி, 0.5 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவில் கோடுகள் வரையணும். இதில் அந்த லைன்ஸுடைய திக்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து லைன்ஸுடைய திக்னஸ்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க, இப்போ ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அந்த ட்ராயிங் ஷீட்டை சுற்றி ஒரு மார்ஜின் வரைகிறீங்க அப்படின்னா இதுக்கு போடுறோம் இல்லையா லைனு, இந்த லைனுடைய திக்னஸ் அதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா 0.5. இப்போது 1 மில்லிமீட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு சின்ன ஸ்பேஸு, அதிலே பாதி அப்படின்ற திக்னஸில் தான் நீங்கள் அந்த கோட்டை வரையணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டீட்டெயில், இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் வரையும் போது யூஸ்வலாகவே வந்துட்டு அந்த டைட்டில் பிளாக்ல உங்களுடைய பேர், ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பேர், என்ன ட்ராயிங்கு, இது எத்தனாவது ட்ராயிங்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. அப்புறம் டைமென்ஷன்ஸ் கொடுப்பீங்க, என்ன ஸ்கேல் ரேஷியோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே டைட்டில் பிளாக்ல கொடுப்பீங்க இல்லையா, அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டைட்டில் பிளாக்கை எங்கே வரையணும் அப்படின்னா, ஒரு வரைபடத்தாள் இருக்குது அப்படின்னா அதனுடைய வலது புறத்தினுடைய கீழ்ப்பகுதியில், இதான் வரைபடத்தாள் இருக்குன்னா அதனுடைய வலது புறம் இருக்கு இல்லையா, வலது புறத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து வரையணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரைபடத்தாளில் உள்ள வரைபடங்களை மைக்ரோ பிரிண்டாக மாற்றும் தேவை உள்ள போது சென்ட்ரிங் குறிகள் இடப்பட வேண்டியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு பில்டிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளானை வச்சு மட்டுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட முடியாது, எல்லாருக்கும் அதை கொடுத்துட முடியாது, சரியா. ஒரு பிளான், மெயின் பிளான் ஒன்று வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் காப்பீஸாக வந்துட்டு ஜெராக்ஸ் எடுப்பீங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வீட்டை பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு, அந்த வீட்டுக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு நிறைய டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, சரியா. ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த வீட்டுடைய பிளான் வந்து தேவைப்படும். அப்போது ஒரு பிளான் போட்டுனா அதுலேருந்து மல்டிபிள் காப்பீஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி காப்பீஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன குறிகள் இடணும் அப்படின்னா சென்ட்ரிங் குறிகள் வந்து இடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ட்ரிங் குறிகள் எங்கே இடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ்களுடைய முடிவில் வந்து இடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எல்லாருமே படிப்பீங்களே, இந்த ஆக்சிஸோடைய முடிவிலையும் இந்த ஆக்சிஸோடைய முடிவிலையும் அந்த சென்ட்ரிங் குறிகள் வந்துட்டு இடணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரேம் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை தாண்டி இது ட்ராயிங் ஷீட்டு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரேம் வந்து போட்டிருக்கேன், சரியா. இப்போ நான் இந்த சென்ட்ரிங் குறியை எங்கே இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை தாண்டி 5 மில்லிமீட்டர் அப்படின்ற ஸ்பேஸ்க்கு நான் அதை வந்து விடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன திக்னஸில் இந்த லைனை நான் வரையணும் அப்படின்னா
0.5 மில்லிமீட்டர் அப்படின்ற திக்னஸில் வரையணும். நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நீட்டணும் அப்படின்னா 5 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு நீட்டப்பட்டு இருக்கணும். என்ன திக்னஸில் அதை வரையணும் அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர் அப்படின்ற திக்னஸில் அதை வந்து வரையணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது யூஸ்வலாக ட்ராயிங் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வரைபடத்தாள்னா ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வந்து போடுவாங்க. சரியா? ஓரியன்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னா இப்போ ட்ராயிங் நீங்கள் சாதாரணமாக ஒரு ட்ராயிங் வரையும்போது நார்த் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக குறியீடுகள் நம்ம ட்ராயிங் பேப்பரில் இடுவோம் இல்லையா, அதுதான் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அம்புக்குறிகளை கொண்டு காணப்படுவது என்ன அப்படின்னா அந்த ஓரியன்டேஷன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிறிய பக்கத்தில் ஒன்றும் நீளமான பக்கத்தில் ஒன்றும் வந்துட்டு சென்ட்ரிங்குடன் இணைந்து இருக்குமாறு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம ஒரு ட்ராயிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த கார்னரில் வந்து மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா ஆல்ரெடி சென்ட்ரிங் பண்ணோம் இல்லையா, நம்ம மல்டிபிள் காப்பீஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக சென்ட்ரிங் மார்க்ஸ் வந்து போடணும்னு சொன்னோம். அந்த சென்ட்ரிங் மார்க் கூடவே சேர்ந்து ஓரியன்டேஷன் மார்க்ஸும் வந்து போடுவாங்க. சரியா? இது எதுக்காக அப்படின்னா ட்ராயிங் ஷீட் இருக்குது, நம்ம ட்ராயிங் ஷீட்டை எப்படி வேணாலும் வச்சு வரையலாம், ஹரிசாண்டலாகவும் வச்சு வரையலாம், வெர்டிக்கலாகவும் வச்சு வரையலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த டைரெக்ஷனில் வச்சு வரைஞ்சாலும் ஆல்ரெடி வந்து சென்ட்ரிங் மார்க் இங்கே இருக்குது, இங்கே ஒரு சென்ட்ரிங் மார்க், இந்த இடத்துல ஒரு ஓரியன்டேஷன் மார்க்ஸ் போடணும். இப்படி போடும்போது நீங்கள் எந்த சைடு வச்சு ட்ராயிங் ஷீட்டை வச்சாலும் கண்டிப்பாக அதனுடைய ஒரு டைரக்ஷன்ஸில் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வந்து காணப்படும். அதாவது என்னென்னா சிறிய பக்கத்தில் ஒன்றும் நீளமான பக்கத்தில் ஒன்றுமாக சென்ட்ரிங்குடன், ஆல்ரெடி சென்ட்ரிங் மார்க் போட்டோம் இல்லையா, அது கூட இந்த ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வந்து இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஓரியன்டேஷன் மார்க்ஸில் ஒன்று எப்பொழுதுமே வரைபடம் வரைபவரை நோக்கி காணப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷன் மார்க்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சதுன்னா போதும். ட்ராயிங்கில் சென்ட்ரிங் மார்க் ஃபஸ்ட்டு போடுறோம், மார்ஜின் போட்டாச்சு, சென்ட்ரிங் மார்க் இந்த இடத்துல நான் போடுறேன், இந்த சென்ட்ரிங் மார்க் கூடவே சேர்த்து ஒரு ஓரியன்டேஷன் மார்க்கும் நான் போடுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஒன்று. இப்போ நான் இந்த சைடில் இருந்து ட்ராயிங் வரைகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராயிங் ஷீட் இந்த ஒரு ஓரியன்டேஷன் மார்க்கில் ஏதோ ஒன்று என்னை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்துட்டு இந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து ஹரிசாண்டலாக வைக்காமல் வெர்டிக்கலாக வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த சைடில் இருக்க மார்க் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வெர்டிக்கலாக இப்போ வச்சு வரைகிறேன் அப்படின்னா இப்படி தான் வெர்டிக்கலாக வச்சு வரைகிறேன். இப்படி வச்சு நான் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வரைகிறேன்னா நான் இங்கே நின்று வரைகிறேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் மார்க்ஸ் எப்பயுமே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை தான் இந்த இடத்துல பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்போனா அளவுகள் இல்லாத போது, சரியா, நம்ம ட்ராயிங் வரைகிறோம், அளவுகள் இல்லாத வரைபடங்கள் வரையும் போது தான் இந்த மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரம் தி சென்டர் லைன் இப்போ போட்டோம் இல்லையா, சென்ட்ரிங் மார்க் பார்த்தோம், ஓரியன்டேஷன் மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதுதான் சென்ட்ரிங் மார்க் அப்படின்னா இந்த சென்ட்ரிங் மார்க்லேருந்து 10 மில்லிமீட்டர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த சைடு வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ், இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு 100 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்ற ஸ்பேசிங்ஸ் எடுத்துப்பாங்க. 100 மில்லிமீட்டர்ஸ்னால் 10 சென்டிமீட்டர்ஸ். சரியா? ஃப்ரம் த சென்ட்ரிங்லேருந்து இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்டிமீட்டராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ரெஃபரன்ஸ் எப்போ போடுவாங்க அப்படின்னா நீங்கள் ட்ராயிங்கில் மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க, அளவுகளே இல்லாமல் ஒரு வரைபடத்தை வரைகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங் பேப்பரை சுற்றியே இது போடுவாங்க, ஹரிசாண்டல்லையும் போடுவாங்க, வெர்டிக்கல்லையும் இதை வந்து போட்டிருப்பாங்க. சரி, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சமமான இடைவெளிகளாக பிரிக்கப்பட்டு அதிகபட்ச அகலம் வந்துட்டு 5 மில்லிமீட்டராக இருக்கிற மாதிரி இந்த ஸ்பேசிங்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரிட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் யூஸ்வலாகவே வந்துட்டு சின்ன கிளாஸஸ் படிக்கும்போதும் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்தியா மேப் இருக்கும். அந்த இந்தியா மேப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிரிட் ரெஃபரன்ஸில் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மேப்பில் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு குறிக்க சொல்லியிருப்பாங்க. கிரிட் ரெஃபரன்ஸ் தான் எப்படி இருக்குன்னா ஷீட் எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இதில் மேப் இருக்கும், சம் இந்தியா மேப் ஒரு தமிழ்நாடு மேப், ஏதோ ஒரு மேப்பு, எனக்கு வரைய தெரியல, தெரிஞ்சளவு வரைகிறேன்.
இந்த மாதிரி மேப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு டெல்லி, நாக்பூர், ஸ்ரீநகர், அகமதாபாத் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த கிரிட் ரெஃபரன்ஸ் போடுறாங்களே அந்த லைனை, இதுக்கு பேர் தான் வந்து கிரிட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பர்டிகுலர் லொக்கேஷன், அதாவது நீங்கள் லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. நாம் வந்து ஜிபிஎஸ் படிக்கும்போதே வந்துட்டு லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட்டிங்காக லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்போம். அதாவது பூமியை வந்து என்டையர் உலகையும் வந்துட்டு லேட்டிடியூட் லைன்ஸ் அந்த லாங்கிடியூட் லைன்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. அக்ஷரேகை, தீர்க்க ரேகைகளை வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ லேட்டிடியூடில், இவ்வளோ லாங்கிடியூடில், இந்த லொக்கேஷனில் இவ்வளோ எலிவேஷனல் ஹைட்டில் இருக்குது அப்படின்றத ஒரு புள்ளியுடைய பாயிண்ட்டை குறிக்கிறதுக்காக தான் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து யூஸ் ஆகும். அதை வரைபடங்கள் வரைகிறோம் இல்லையா, அந்த பெரிய வரைபடங்களில் அந்த அம்சங்கள்னால் லொக்கேஷன்ஸ், அதை வந்து எளிதாக வந்து கண்டறியறதுக்காக வந்துட்டு இந்த கிரிட் ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணுறதா வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கிரிட் ரெஃபரன்ஸுடைய பிரிவுகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா 2ஆல் வகுப்படுவதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கிரிட்டை பிரிக்கிறாங்க இல்லையா, செவகமாக பிரிக்கிறாங்க இல்லையா, அதனுடைய சைஸு, அதாவது ஒரு சைஸும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கிறோம் இல்லையா, இந்த பிரிக்கிறதுடைய சைஸ் வந்துட்டு 25 மில்லிமீட்டர் குறையாமலும், அதாவது 2.5 சென்டிமீட்டர் கம்மியாகாமலும் 7.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாகாமலும் இருக்கிற மாதிரி தான் நம்ம கிரிட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அசம்பிளி வரைபடங்களை உருவாக்கத்திற்கு சிறப்பு தேவையாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின்ஸ். அசம்பிளி வரைபடங்களினுடைய உருவாக்கத்திற்கு சிறப்பு தேவையாக இருப்பது என்ன? கிரிட் ரெஃபரன்ஸா, ஓரியன்டேஷன் மார்க்கா, சென்டர் மார்க்கா அப்படின்றது தான் கொஷினாக கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் எது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு டிராயிங் வரைகிறோம். அந்த டிராயிங்கை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமேட்டா அதை ஃபைல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃபைலில் வந்துட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கு வந்து ஃபோல்டிங் ஆஃப் டிராயிங் ஷீட் அப்படின்றது பேர். எதுக்காக நம்ம அதை வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா எதிர்கால தேவைக்காக வந்து அதை நம்ம ஃபைல் பண்ணி வைக்கிறோம். ஃபைல்களில் சிறப்பு தகவல்களை காட்சிப்படுத்துவதற்காக தாள்களை மடித்தல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது யூஸ்வலாக நம்ம மடித்து வைக்கும்போது டைட்டில் பாக்ஸ் வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி மடித்து வைப்போம். ஏன்னா ஃபர்தராக வந்துட்டு நான் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன் ஆல்ரெடி, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இல்லைன்னா மேலே ஒரு ஃப்ளோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்ட போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அந்த பிளானை எடுத்து இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம், எங்கே புதுசாக வந்துட்டு ஒர்க்கை வந்து போடணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தேவை. அப்போ என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுப்பேன். அப்போ அதை எடுக்கும்போது நமக்கு டேட்டாஸ் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த டைட்டில் பிளாக்ல விசிபிளாக தெரிகிற மாதிரி டாப்பில் வர மாதிரி நம்ம மடித்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. அலுவலக கோப்புகளில் பதிவேடுகளினுடைய வசதிக்காக இறுதி அளவுக்கு பிளான் மற்றும் மேப் அளவுகளில் வந்து என்ன பண்ணி வைக்கிறாங்க, மடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது அதை மடித்து வைக்கிறாங்க இல்லையா, அதை ஃபைல் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதை என்ன சைஸ்க்கு மடித்து வைக்கணும். இப்போ A0 ட்ராயிங் ஷீட் இருக்குது, A1, A2, ஒவ்வொரு வகையான ட்ராயிங் ஷீட்டுக்கும் ஒவ்வொரு சைஸில் நம்ம என்ன பண்ணி வைக்கணும்னா மடித்து வைக்கணும். அதை சொல்லிடுவாங்க. அதாவது ஃபைல்களில் வரைபடங்களை ஃபில் பண்ணுவதற்கு வசதி ஏற்படுத்தி தருவதற்காக 197, சரியா, அதாவது கீழே 29.7 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற அளவுடைய நீளமுடைய மேல் பகுதியை தக்க வைத்த பிறகு தாளினுடைய இடது கை மார்ஜின் பகுதியை கீழாக வந்துட்டு என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ட்ராயிங் ஷீட்ஸை எப்போதும் மடிக்கும் போதும் ஃபஸ்ட்டு வர்டிக்கலாக மடிக்கணும், செங்குத்தாக. இது ஒரு ப்ரொசீஜர், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நாள் இந்த எக்ஸாமினேஷன்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ட்ராயிங் ஷீட்ஸை மடிக்கும்போது வெர்டிக்கலாக மடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹரிசாண்டலாக மடிக்கணும். என்ன சைஸில் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ 297 பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதான் 297 × 210. ஸோ வந்துட்டு A4 ட்ராயிங் ஷீட் சைஸில் வந்து மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைட்டில் பிளாக் வெளியில் தெரிகிற மாதிரி மடிக்கணும். ஸோ இந்த ஆர்டர் நம்ம படிச்சிருக்கணும், சரியா, அந்த ஆர்டரை கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. தென் இப்போ A0 ஷீட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெர்டிக்கலாக மடிக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக மடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். வெர்டிக்கலாக எத்தனை வாட்டி மடிக்கணும், என்னென்ன சைஸில் மடிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முதல் மடிப்பு, அதாவது 1.210 mm அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம மடிக்கிறது ட்ராயிங் ஷீட்டை ஃபர்ஸ்ட்டு வர்டிக்கலாக மடிக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சைஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன சைஸில் மடிக்கணும்னா 210. அடுத்தது 109.5, அடுத்ததையும் 109.5, சரியா, அடுத்தது 190, தென் 190 அப்படின்ற சைஸில் மடிக்கணும்.
ஸோ 6 போர்ஷன்ஸ் தான் மடிக்கிறோம். அதனுடைய சைஸ் என்ன அப்படின்றது தெரியும். இது வந்து வெர்டிக்கலாக வந்துட்டு மடித்தல், சரியா? அதாவது வந்துட்டு வெர்டிக்கலாக வந்து செங்குத்தாக மடிக்கிறது. இப்போ ஹரிசாண்டலாக மடிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெர்டிக்கலாக எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். 1 2 3 4 5 6. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹரிசாண்டலாக மடிக்கிறது எப்படின்னு. The 7th portion and 8th portion. இதனுடைய ஸ்பேஸிங் என்ன அப்படின்னா 247 அப்படின்ற அளவில் வந்துட்டு மடிக்கணும். தென் கீழே இருக்கிறத 297 mm அப்படின்ற அளவில் வந்து மடிக்கணும், சரியா? அதே மாதிரி மேற்புற இடது பக்க செவ்வக பகுதி மூளை விட்டமாக மடிக்கப்பட வேண்டும். இந்த ப்ரொசீஜர்ஸை எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக மடிக்கிறோம், அடுத்தது ஹரிசாண்டலாக மடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ணி வைக்க வேண்டிய சைஸில் கிடைக்கும். அந்த சைஸில் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபைல் பண்ணி வைக்க வேண்டிய சைஸ் அப்படின்னா கடைசியாக இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் மேற்புற இடது பக்கம் இருக்குல்ல, இதை வந்துட்டு எப்படி மடிப்பாங்க அப்படின்னா இப்படி மடிப்பாங்க, சரியா? மூளை விட்டமாக மடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேற்புறத்தினுடைய இடது பக்க அந்த செவ்வக பகுதி இருக்கு இல்லையா, இதை மூளை விட்டமாக மடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சேம் இப்போ நம்ம பார்த்தது A0க்கு அதே மாதிரி A1க்கும் ஒரு சில ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் 6 தடவை ஏன்னா A0 ட்ராயிங் ஷீட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 6 தடவை மடிக்கிற மாதிரி இருக்கும். A1ல் பார்த்தீங்கன்னா 4 தடவை மடிக்கிற மாதிரி இருக்கும். ஹரிசாண்டலில் வந்துட்டு 1 தடவை மடிக்கிற மாதிரி இருக்கும். 297 அப்படின்ற அளவுக்கு மட்டும் மடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் கிடச்சதுக்கு அப்புறமேட்டா சேம் அதே மாதிரி அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை செவ்வக பகுதியை மூளை விட்டமாக மடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ட்ராயிங் ஷீட்டுடைய சைஸை பொறுத்து நம்பர் ஆஃப் ஃபோல்டிங்ஸ் வந்து மாறும். வெர்டிக்கல் ஃபோல்டிங்காக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் ஃபோல்டிங்காக இருந்தாலும் சரி, சைஸை பொறுத்து மாறும், சரியா? யூஸ்வலாகவே ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்றதுனா அதை A4 சைஸில் தான் மடித்து வைப்பாங்க. அதுதான் காமனான ப்ரொசீஜர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டைட்டில்? இப்போ வந்துட்டு பார்த்தது லேஅவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அந்த டைட்டில் பாக்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிராஃப்ட்மேன் இருக்குல்ல, அந்த டிராஃப்ட்மேனுடைய செகண்ட் யூனிட்டை தான் வந்துட்டு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், தென் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி நாற்கரங்கள், செவ்வகங்கள், சதுரம், வட்டம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது டிராஃப்ட்மேனுடைய செகண்ட் யூனிட்டு தான் சர்வேயரில் ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. சர்வேயரை பொறுத்தவரையும் பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற டிராஃப்ட்மேனுடைய 2 யூனிட்டை சேர்த்து தான் வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. கூட அடிஷ்னலாக ஒரு சில டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா லெட்ரிங்கு, ஸ்கேலு, தென் ஒரு சில லேஅவுட், ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ், அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்திருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிராஃப்ட்மேன் கிளாஸஸ்க்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே எடுத்திருக்கோம். ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், சரியா? தெரியாதவங்க டெலகிராமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்துட்டு எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம பிளேலிஸ்ட்டு, அதாவது டிராஃப்ட்மேனுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்போம். டெமோ கிளாஸஸ், தென் கோர்ட் ஹியரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது வந்துட்டு சேம் அதே கான்செப்ட் தான், ஓகே? பட் இங்கே ஒன்லைனராக கொடுத்துருக்கேன், அங்கே வந்து கிளாஸஸாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அதனால் இதை வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன டைட்டில் இருக்குன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங், அதாவது சரியா, அதாவது அளவிடுதல்னு ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அதை பற்றின கான்செப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிகேஷன், அளவுகளை எப்படி குறிப்பிடணும் அப்படின்றத அலைன்டு சிஸ்டம் அண்ட் யூனிடைரக்ஷனல் சிஸ்டம்னு 2 வகைகளாக வந்து வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ், சரியா? அதாவது 4 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும். பிளைன் ஸ்கேல், டயக்னல் ஸ்கேல், வெர்னியல் ஸ்கேல், அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில். அதுக்கப்புறமேட்டா ஸ்கேல்ஸை பொறுத்தவரையும் யூஸ்வலாக ரெடியூஸ்டு ஸ்கேல், அதாவது என்லார்ஜிங் ஸ்கேல், ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கேல் இருக்கும், தென் ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வகையாக இருக்கும். ரெஃப்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்கேல் கன்வர்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதற்கான ஃபார்முலாஸ், சரியா? சார்பு பின்னம்னா என்ன, அதற்கான ஃபார்முலாஸ் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற டீட்டெயிலுக்காக ஒரு ஃபார்முலா, அது பேஸ்டான சம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்லைனர்ஸில் கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ வந்துட்டு இதுவரையும் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.
ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நோட்ஸாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேடம் அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் நம்ம கிளாஸஸே வந்து கொடுக்குறோம் இல்லையா, டெமோ கிளாஸஸ் கொடுக்குறோம். தென் ஆல்ரெடி வந்துட்டு டிராஃப்ட்மேனுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. பட் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் படித்தது ஒரு கொஷினாக வந்துட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்றத வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறதுன்றது வேறு, இதே ஒரு கொஷினாக அட்டன் பண்ணுறது வேறு. எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன கொஷின் கேட்குறேன். ஒரு டெக்காமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு புக்கில் படிப்பீங்க 10 meters is equal to 1 decameters அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு கொஷினாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அதுதான் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கேஷுவலாக படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொன்று, நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்துட்டு நமக்கான ஷெடியூல் இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், தென் இன்றைக்கி இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கமிட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து வருவீங்க. சரியா? யூஸ்வலாக நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயோ ஒரு கிளாஸஸ்லேயோ ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஓகே நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பட் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் கன்சிடர் பண்ணிவிட்டு படிங்க. இல்லை எங்களால் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிராஃப்ட்மேனுக்கான ஃபுல் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். சர்வேயருக்கும் கொடுக்கணுன்றது எங்களுடைய எய்ம் தான். பட் சிலபஸ் ஹெவியாக இருக்குது, போர்ஷன் ஹெவியாக இருக்குன்றதுனால எங்களால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிளாஸஸ் எடுத்து போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. ஜஸ்ட்டு இது ஒரு ஷார்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைட்டில் தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 20 minutes 30 minutes வந்து எடுத்துக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 கிளாஸஸ் அப்லோட் பண்ணால் தான் ஒரு ஃபுல் சிலபஸ் ஒரே ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. தென் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அப்கமிங்கில் நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா கம்மியான வேக்கன்சிஸ் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய வேக்கன்சிஸ் வந்து ஒன்று தான், ஒரு போஸ்டிங்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் எந்த அளவு நல்லா படித்து அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறீங்கன்றதுல தான் உங்களுடைய திறமை இருக்குது. சரியா? போஸ்டிங் கம்மியாக வருது, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக்குவாங்க போஸ்டிங்ஸு. நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. லாஸ்ட் டைம் வந்துட்டு சர்வே டிராஃப்ட்மேன் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-250 வேகன்சிஸ் தான் சர்வேயர் போட்டாங்க. அடுத்த 2 மாதத்தில் 750 வேகன்சி ஆக்கிட்டாங்க சர்வேயர். டிராஃப்ட்மேன் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 வேகன்சிஸ் இருந்தது, அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் எப்பயுமே பார்க்காதீங்க, கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் அப்லோட் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. அந்த கவுன்சிலிங் போகிற வரையும் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரியா? ஸோ வேக்கன்சிஸை பார்த்து என்றைக்குமே படிக்காதீங்க. அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அது உங்களுக்கு எப்பயுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் படிக்கவே படிக்காதீங்க. சரிங்களா? வேக்கன்சிஸ் எப்படி ஒன்றாலும் சேஞ்ச் ஆகலாம். சரியா? அதிகமாக ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஸோ வேக்கன்சிஸை பார்த்து படிக்காதீங்க. வர எக்ஸாமில் நாம் நல்லா படிக்கணும். 200 கொஷின்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் 200 கொஷின்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 190+ கொஷின்ஸ் நம்ம போடணும் அப்படின்ற எய்மோடு படிங்க. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் உங்கள் கையில் இருக்கும். வேக்கன்சிஸை என்றைக்குமே நீங்கள் பார்க்கவே கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வேக்கன்சியை பார்க்கவே கூடாது. சரியா? அது எப்போனாலும் ஏறலாம், எப்போனாலும் குறையலாம். உங்களுடைய பொசிஷன், நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்ற எய்மோடு மட்டும் படிங்க. நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் இருக்குது, கம்மியான சர்வேயர் வேகன்சி டிராஃப்ட்மேன் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதே ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு நிறைய பேர் அப்ளையே பண்ணல. எதுக்கு வந்துட்டு 100 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அதில் அந்த ஆப்ஷன்ஸில் சர்வேயர் டிராஃப்ட்மேனே வந்து கொடுக்காம விட்டுட்ருக்கீங்க. எனிவேஸ் கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா படிங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க கமெண்டில், கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.